லாஸ்ட் டைம் இஃபா சிக்கன் செய்யும் போது வீடியோ கட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்காண்டி இன்னொரு தடவை இஃபா சிக்கன் செஞ்சு காமிக்கிறேன். நல்ல சிக்கன் ஒரு தை பீஸான பீசஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா பிரெஸ்ட் பீஸ் கூட எடுத்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி கட் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அப்போதான் மசாலாஸ் எல்லாம் ஃபுல்லாக மேரினேட் ஆகும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மேரினேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? 1.5 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 பேக்கெட் தந்தூரி மசாலா, தேவையான அளவு உப்பு, ஜீரக மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ரெடிமேட் இஞ்சி பூண்டு மசாலா இன்னைக்கு நான் ஆட் பண்ணுறேன். 1 பேக்கெட் இஞ்சி பூண்டு மசாலா, அப்புறம் தயிர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சிக்கன் நல்லா கோட் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு சாஸ் ரெடி பண்ணிடுவோமா? கியூப் சீஸ் 1, ஸ்லைஸ் சீஸ் 1, பூண்டு 4 பல்லு, முட்டை வேவிச்ச முட்டை 2, கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த சிக்கனை நல்லா குக் பண்ணுங்க. நல்லா ஒரு பக்கம் குக் ஆனதுக்கப்புறம் 300 பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங்க்கு தகுந்த மாதிரி இந்த இஃபா சிக்கன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே இந்த சாஸ் அப்ளை பண்ணி மறுபடியும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா 5 மாஸ் தேதிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.